ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டத்திலிருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை அந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அதுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் தேவைன்றத அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான தகுதிகள்லாம் இருக்குது, அதாவது எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது. அதையும் நம்ம இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். இரண்டாவதாக ஆண் குழந்தைகள் இருக்கவே கூடாது. அது நீங்கள் தத்தெடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு லேட்டராக உங்களுக்கு பிறந்தாலும் சரி, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. பெற்றோரில் யாராச்சும் ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ 40 வயசுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும், கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கான ஆண்டு வருமானம் பார்த்திங்கனாக்கா 1,20,000 என சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 72,000 இருந்து இப்போ 1,20,000 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 தகுதியுமே யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அடுத்தது அவங்களுக்கு தேவையான ஒரு வயது வரம்பு வச்சுருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தைக்கு 3 வயசுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு இதை அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்குன்னாக்கா, பெண் குழந்தைக்கு எவ்வளோ வயசு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2வது பெண் குழந்தைக்கு கண்டிப்பாக 3 வயசுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அடுத்ததாக இதில் 2 திட்டங்கள் இருக்குது. அது என்னென்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா, திட்டம் 1, திட்டம் 2. ஃபஸ்ட்டு திட்டம் 1ல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திட்டம் 1ல் பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குன்னாக்கா, அந்த பெண் குழந்தையோட பேரில் 50,000 ஒரு ஸ்டாண்டர்டான டெபாசிட் பண்ணுவாங்க. எதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி அந்த மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு 50,000 இனிஷியல் பேமெண்ட் டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைமும் நீங்கள் போய்ட்டு இதை ரினியூவல் பண்ணினே இருக்கிற மாதிரி இருக்கும். 18 வயசு முடிவடைஞ்சதும் அவங்களுக்கான வட்டியும் சேர்த்து 3 லட்ச ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, 3வது இந்த ஸ்கீம் அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தாக்கா, நீங்கள் அப்ளை பண்ணுற பெண் குழந்தை கண்டிப்பாக 10வது பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது எழுதியிருக்கணும். பாஸாக இருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அந்த 10th எக்ஸாம் அவங்க எழுதியிருக்கணும். அப்போ தான் அவங்களால இதுக்கு எலிஜிபிளாக இந்த பணத்தை அவங்களால வாங்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, திட்டம் 2. திட்டம் 2ல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கீம் 2ல் உங்கள் குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 2 பெண் குழந்தைகள் பேர்லேயும் தலா 25,000 டெபாசிட் பண்ணுவாங்க. சேம் அது எதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு அந்த நிறுவனத்துலேருந்து 2 பேருக்குமே டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, சேம் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கான 5 வருஷத்துக்கு ஒரு டைமாக போய்ட்டு நீங்கள் அந்த ஸ்லிப்பை காமிச்சு நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு 2 பேருக்கும் 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேரோட பேர்லேயும் அசல் ப்ளஸ் வட்டியோடு சேர்த்து 1,50,000 உங்களுக்கு அந்த பெண் குழந்தைக்கு கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி அவங்க இந்த காசை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேருமே பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதாவது அட்டன் பண்ணியிருக்கணும். 10th பொதுத் தேர்வு எழுதியிருக்கணும். அப்போ தான் அவங்க இந்த காசை வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக இதை வாங்க முடியாது. இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அப்ளை பண்ணி 6 வருஷத்தில் இருந்து வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 1,800 ரூபாய் கொடுப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தையோட கல்வி, அதாவது படிப்பு செலவுக்காக இந்த 1,800 ரூபாய் உங்களுக்கு வருஷம் தருவாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இல்லைனா கூட உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நேட்டிவ் சர்டிஃபிகேட், அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து நோ மைல் சைல்டு சர்டிஃபிகேட், அடுத்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபேமிலி ஃபோட்டோ, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அடுத்தது பேபியோட பர்த் சர்டிஃபிகேட், எந்த குழந்தை இருக்கோ அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட், அதாவது கருத்தடை சர்டிஃபிகேட்டு. நான் இதில் அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நான் அப்ளை பண்ணும்போது அவங்க என்கிட்ட அமௌண்ட்டு கேட்டாங்க, 2,000 ரூபாய் கேட்டாங்க.
ஸோ அதனால் நான் இதில் பணம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணும்போது கேட்டாங்கன்னா அதை நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் அதனால தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் போகும்போதே ப்ரியராக எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்டிஃபிகேட்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் யாரை வந்து நீங்கள் கார்டியனாக வந்து போடுறீங்களோ குழந்தைக்கு, ஸோ அவங்களோட பேரில் தான் இருக்கணும். அதாவது பார்த்தா ஒன்று அப்பா பேரில் இருக்கணும், அப்படி இல்லை அம்மா பேரில் இருக்கணும். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க பேரில் தான் இருக்கணும். ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 2 பேர்லேயுமே இருக்கணும். அப்பாவோட ஆதார் கார்டு, அம்மாவோட ஆதார் கார்டு 2 பேருமே கொடுக்கணும். ஃபேமிலி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 4 பேரும், அது 3 பேரும் இல்லை 4 பேர் சேர்ந்த மாதிரி, குழந்த, அப்பா, அம்மா சேர்ந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரே சைஸில் ஃபோட்டோ இருக்கணும். தனித்தனி ஃபோட்டோ இருக்குது, ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும், ஒரே ஃப்ரேமில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த அப்ளை பண்ண போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மொத்த எல்லா டாக்குமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, 2வதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக வந்து இ-சேவை அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களோட செல்ஃபாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இ-சேவை சென்டரில் போய்ட்டும் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அது இ-சேவை சென்டர் வச்சுக்கோங்களா, அங்கே போய்ட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். 3வதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய அந்த DSWO ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இ-சேவையில் போய்ட்டு உங்களுடைய இந்த மென்ஷன் பண்ணிங்களா அந்த 9, 10 டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துன்னு போய்ட்டு ஃபஸ்ட்டு இ-சேவையில் கொடுங்க. இ-சேவையில் கொடுத்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான இந்த திட்டத்தில் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹120 வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட ஃபீஸு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் ₹120 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் லெட்ரு கொடுப்பாங்க. அந்த லெட்ரு ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு காப்பி வச்சுட்டு இது எல்லாமே வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக உங்களுடைய நியர்பையில் இருக்கிற அந்த DSWO ஆஃபீஸோ அப்படி இல்லைனா வந்து உங்களுடைய BDO ஆஃபீஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, எப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்லிப்பை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ போய்ட்டு நீங்கள் அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கலாம். அந்த ஸ்லிப்பை வாங்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் போய்ட்டு நீங்கள் அதை ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஸ்லிப்பை வந்து தொலைக்காமல் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போது காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட் அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் போய்ட்டு இ-சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படிலாம் நீங்களே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து உங்களுக்கான ஆப்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் போய்ட்டு உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அங்கேயே போய்ட்டு நீங்கள் இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அங்கே அந்த ஹாஸ்பிட்டல்லே போய்ட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான அந்த சிஎம் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிங்க இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட்டு அது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா இ-சேவையிலேயோ அல்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி தான் ஒரு ஸ்லிப்பு ஒன்று வரும். இது வந்து இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹120 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதே நீங்கள் வாங்குறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இது நான் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய BDO ஆஃபீஸ்கிட்ட கொடுப்பீங்க. ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர், அது ஃபைனல் ஸ்லிப்பு. உங்களுக்கு இந்த ஸ்லிப்பு வச்சு தான் நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து நீங்கள் போய்ட்டு ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே BDOஸில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ மிஸ் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து நான் உங்களுக்கு இதை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து நீங்களாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன இஷ்யூனா, நீங்களாக அப்ளை பண்ணும்போது சம்டைம் நீங்கள் பேமெண்ட் இஷ்யூலாம் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு இ-சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.